வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். ஆமேன். சங்கீதம் 95. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த புதிய காலை வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்களா இருக்கா, உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த காலை வேலையில் எங்களை முழுமையுமாக உங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் கைட்டு செய்கிற காரியத்தில் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆலோசனை எங்களை வழி நடத்தட்டும். மனுஷர்கள் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாளில் நாங்கள் போகையிலும் வருகையிலும் இந்த பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய பாதுகாவல் எங்களை வழி நடத்தட்டும். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஈசின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.